குருத்து ஞாயிறன்று இயேசுவை சுமந்து செல்வதற்கு கழுதை ஒன்று தேவைப்பட்டது. உடனே ஒரு கழுதையை பிடித்து அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த கழுதை நினைத்து கொண்டது, தன்னை கௌரவிப்பதற்காக, தனக்கு மரியாதை செய்வதற்காக தன்னை அழைத்து செல்கிறார்கள் என சொல்லி. மறுநாள் அதே தெருவிலே அந்த கழுதை நடந்து சென்றது. யாருமே அந்த கழுதையை கண்டுகொள்ளவில்லை. தனக்கு நேற்று நடந்தது போல் இன்றைக்கும் மரியாதை கிடைக்கும், தனக்கு நேற்று நடந்தது போல் இன்றைக்கும் தன்னை கௌரவிப்பார்கள் என சொல்லி அந்த தெரு முழுவதும் அங்குமிங்குமாக அது சுற்றி சுற்றி பார்த்தது. யாருமே கண்டுகொள்ளவில்லை. உடனே தனது தாய் கழுதையிடம் போய், அம்மா, நேற்றைய தினம் ஒரு மனிதரை நான் சுமந்து சென்றேன். அப்பொழுது என்னை கௌரவித்தார்கள், என்னை வரவேற்றார்கள். ஆனால் இன்றைக்கு நான் அதே தெருவில் போனேன், யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லையே, என்ன பிரச்சனை என சொல்லி கேட்டது. அதற்கு அந்த தாய் கழுதை சொன்னது, நேற்றைய தினம் நீ இயேசுவை சுமந்து சென்றாய், அதனால்தான் உனக்கு அந்த கௌரவம் கிடைத்தது. நேற்றைய தினம் நீ மீட்பரை சுமந்து சென்றாய், அதனால்தான் உனக்கு மரியாதை கிடைத்தது. இன்றைக்கு நீ வெற்று கழுதையாய் போனாய், அதனால் உன்னை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என சொன்னதாம். இருந்தாலும் அந்த பதில் இந்த குட்டி கழுதைக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தரவில்லை. தொடர்ந்து தனக்கு மீண்டும் மரியாதை கிடைக்கும் என சொல்லி முட்டி முட்டி பார்க்கிறது. யாரும் அந்த கழுதையை கண்டுகொள்ளவில்லை. புனித வெள்ளி வந்தது. வீரர்கள் இயேசுவை கல்வாரிக்கு அழைத்து சென்றார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்ப்பதற்காக இந்த கழுதை அங்கே போய் நின்றதாம். உடனே அங்கிருந்த மக்களும் வீரர்களும் கல்லெடுத்து கழுதை மேல் அடித்து அதை துரத்தி விட்டார்களாம். அன்புக்கினியவர்களே, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கழுதை ஓடி போனதாம். இப்படியாக இந்த கதை முடிகிறது. இயேசு இல்லாமல் நாம் எல்லோரும் வெற்று கழுதைகள், நான் உட்பட. நான் ஃபாதர் எங்களை பார்த்து கழுதைன்னு சொல்லிட்டீங்க, நான் உட்பட. இயேசு இல்லாமல் நாம் எல்லோரும் வெற்று கழுதைகள். இயேசுவை சுமந்தால் மட்டுமே நமக்கு மரியாதை, நமக்கு அந்தஸ்து, நமக்கு மீட்பு. அதைத்தான் இன்றைய இந்த குருத்தோலை ஞாயிறு மிக ஆழமாக சொல்ல விரும்புகின்றது. 1920 ஆண்டு இதே குருத்தோலை ஞாயிறன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே பல மாநிலங்களில் ஒரு சூறாவளி ஒன்று அடித்தது. ஏறக்குறைய 37 மாநிலங்கள் அமெரிக்காவிலே பாதிக்கப்பட்டன. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதே நாள், இதே குருத்தோலை ஞாயிறு, அந்த குருத்தோலை ஞாயிறு அன்று மிகப்பெரிய ஒரு சூறாவளி, உலகம் கண்டிராத மிகப்பெரிய ஒரு சூறாவளியை அமெரிக்கர்கள் சந்தித்தார்கள். அன்புக்கினியவர்களே, இன்றைய இந்த குருத்தோலையும் கூட ஒரு சூறாவளி பயணம். ஒரு மிகப்பெரிய சூறாவளி எருசலேமில் அடிக்கப் போவதை முன்னிறுத்துகிறது இந்த குருத்து ஞாயிறு. சூறாவளி வருகின்ற பொழுது என்ன நடக்கும்? தன் பாதையில் இருக்கிற எல்லாவற்றையும் அது புரட்டி போடும். இந்த கோணத்தில் தான் இந்த குருத்தோலை ஞாயிறையும் நாம் பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய எருசலேம் பயணம் எல்லாவற்றையும் புரட்டி போட்டது. இயேசு எருசலேமில் நுழைந்த போது அவரை சுற்றி தானாகவே உருவான கூட்டத்தை கண்டு அதிகார வர்க்கம் அச்சம் கொண்டது. இயேசு யாரையும் தனது பவனியில் வர சொல்லி அழைக்கவில்லை. இயேசு யாரையும் பேம்ப்லெட் அடித்தெல்லாம் அழைக்கவில்லை. இன்றைக்கு நாம் அப்படிதான் கூப்பிடுறோம் இல்லையா? பேம்ப்லெட் அடிச்சு குருத்தோலை ஞாயிறு 7 மணிக்கு பூச, பவனி பார்க்கிங் யார்ட்ல இருந்து ஆரம்பிக்குது, எல்லாரும் வந்து விடுங்கள் என சொல்லி கூவி கூவி அழைத்து கூட்டத்தை சேர்க்கிறோம். நம்ம பிரச்சனை அது. ஆனால் அன்றைக்கு இயேசு ஒருவரை கூட அவர் அழைக்கவில்லை, யாரையும் அவர் அழைக்கவில்லை. ஆனால் கூட்டம் அவரை மொய்த்து கொண்டது. எங்கு பார்த்தாலும் கூட்டம் அவரை சுற்றி சுற்றி வந்தது. அதை பார்த்தவுடன் அதிகார வர்க்கத்திற்கு ஆட்டம் கண்டு போனது. இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பித்ததிலிருந்தே யூத மத தலைவர்களின் அதிகார வாழ்வுக்கு சவால்களை அவர் விட்டு கொண்டிருந்தார். அந்த சவால்களின் சிகரமாக எருசலேம் நகரிலே பெரும் வரவேற்பு அவருக்கு கிடைத்தது.
ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி கொண்டு தங்கள் வீடுகளில் இருந்த போர்வைகளை எல்லாம் கொண்டு வந்து தெருக்களிலே அவர்கள் போர்த்தி இயேசுவனுடைய கால் மண்ணின் மீது படாதபடி அவரை பத்திரமாக அழைத்து சென்றார்கள். அவ்வளவு வரவேற்பு இயேசுவுக்கு கிடைத்தது. அங்கு குவிந்திருந்த அவலங்களை சாட்டையை சுற்றி சுத்தப்படுத்துவதற்காக எருசலேமை நோக்கி அவர்கள் அழைத்து சென்றார்கள். இதுதான் பெரும் சூறாவளியாக அந்த முதல் குருத்தோலை ஞாயிறன்று நடைபெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த குருத்து ஞாயிறு மக்களின் நிலையற்ற தன்மையை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் என்னை யாராவது அப்ரிஷியேட் பண்ணாலும் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன், என்னை யாராவது டிப்ரிஷியேட் பண்ணாலும் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். மக்களுடைய நிலையற்ற தன்மை, people are not steady, நிலையற்ற தன்மை. இன்றைக்கு இந்த கோவில் பிடிக்கவில்லை என்றால் நான் அடுத்த கோவிலுக்கு போய்விடுகிறேன், அந்த கோவில் பிடிக்கவில்லை என்றால் அடுத்த சபைக்கு போய்விடுகிறேன், அந்த சபையும் பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு மதத்திற்கு போய்விடுகிறேன், இன்னொரு மதமும் பிடிக்கவில்லை என்றால் கடவுளே இல்லை என வாழ்ந்து விடுவேன். நிலையற்ற தன்மை, அதை ஆண்டவர் இயேசு நன்றாக அனுபவித்தார். பாடுகிற பாட்டெல்லாம் பரிசாய் நினைக்காதே, கூடுகிற கூட்டம் குறை கூறும் ஒரு நாள், மாலையிடும் மக்கள் மண்ணெடுக்க அச்சமுறார், வாழ்த்துரைக்கும் கூட்டம் வசைமொழிய மறவாது என்கிறார் ஒரு கவிஞன். பாடுகிற பாட்டெல்லாம் பரிசாய் நினைக்காதே, கூடுகிற கூட்டம் குறை கூறும் ஒரு நாள், மாலையிடும் மக்கள் மண்ணெடுக்க அச்சமுறார், வாழ்த்துரைக்கும் கூட்டம் வசைமொழிய மறவாது என்கிறார் ஒரு கவிஞன். ஒரு குருவானவர் 5 ஆண்டுகள் பணியாற்றிவிட்ட பிறகு அவருக்கு வழங்கப்படுகிற அந்த கடைசி பிரியாவிடை, அங்கே பாடல்கள் பாடப்படும், அங்கே வாழ்த்து மடல் வாசிக்கப்படும், அந்த வாழ்த்து மடல் ஃப்ரேம் செய்து கூட கொடுக்கப்படும். அதனால்தான் நான் அங்கேயே விட்டு வந்துருவேன், அதை எடுத்துன்னு வர்றதே கிடையாது, மண்டையில ஏத்திக்கிறதே கிடையாது. போன அடுத்த நாளே வசை பாடுகிற கூட்டமும் இருக்கும். 5 ஆண்டுகள் சுரண்டி சுரண்டி பயன்படுத்தி கொண்டு அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு தூக்கி எறிகிற ஒரு கூட்டம் நமது கூட்டம். அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இயேசு அனுபவிக்கின்றார். ஒரு நாள் ஓசானா பாடி வாழ்த்தும் மந்தையென மக்கள் கூட்டம் மறுநாளே ஒழிக ஒழிக இவனை சிலுவையில் அறையும் என சொல்லி எந்த வாய் ஓசானா பாடியதோ அதே வாய் அவரை சிலுவையில் அறைய சொன்னதையும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, இது மக்களின் நிலையற்ற தன்மையை இயேசுவுக்கு புரிய வைத்தது. கிறிஸ்துவின் பாடுகளோ நிலையாயிருந்தது. ஆனால் இயேசு தன்னுடைய குறிக்கோளில் நிலையாயிருந்தார். தன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எது வேண்டுமானாலும் செய்யட்டும், எப்படி வேண்டுமானாலும் வசை பாடட்டும், ஆனால் என் குறிக்கோளில் நான் நிலைத்து நிற்பேன். What is my goal? My goal is to reach the Calvary என சொல்லி அவர் கல்வாரியை நோக்கி கொஞ்சம் கூட பின்னுக்கு வாங்காமல் அவர் முன்னுக்கு சென்ற நாளைத்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. தலைமை குருக்களின் சதி திட்டமாகவோ அல்லது ஏதோ தற்செயலாக நிகழ்ந்த விதியின் விளையாட்டாகவோ அவர் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. சிலுவை மரணம் என்பது தன் தந்தை தனக்கு விதித்திருக்கிற திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் தன் சித்தம் என சொல்லி எடுத்துக்கொண்டு சிலுவை பாடுகளை, கல்வாரி மரணத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். நெஞ்சுறுதியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். 1000 ஆண்டுகளாக வருடங்களாய் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம் என இஸ்ரேல் மக்கள் ஆளவரும் ஆண்டவர் எதிர்பார்த்தார்கள். அந்த ஆளவரும் ஆண்டவர் நான் தான் என சொல்லி அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய கொள்கையில் தான் எதை சித்தமாக எடுத்துக்கொண்டாரோ அந்த சித்தத்தில் நிலைத்து நின்றார். This is a contrast. ஒரு நிலையற்ற மக்களை பார்க்கின்றோம், ஆனால் நிலையான ஒரு தெய்வத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் இந்த குருத்து ஞாயிறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, எசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 3-8 வரைக்கிற வசனங்களிலே இயேசு நமக்காக துன்பப்பட்டார், மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார் என வாசிக்கின்றோம். 3 விதமான துன்பங்களை இயேசு அனுபவிக்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு துவங்கி வைக்கின்றார். முதல் துன்பம் தன் உடலில் துன்பப்பட்டது. Jesus suffered with his body.
உடலில் துன்பம், கல்தூணில் கட்டப்பட்டு உடலில் கசையடி, தலையில் அழுத்தப்பட்ட முள்முடி, தாங்க முடியாத வேதனை, சிலுவையில் வைத்து ஆணிகளால் அறையப்பட்டு உயிர் போவது. இது அவர் அனுபவித்த உடல் சார்ந்த துன்பம். இயேசு அனுபவித்த இரண்டாவது துன்பம், மனதில் அவர் துன்பப்பட்டார். Physical pain is bearable. உடல் துன்பத்தை ஓரளவுக்கு நம்மால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மனதளவில் துன்பம் இருக்கிறதே, அது கடுமையானது, கொடுமையானது. கெத்செமனே தோட்டத்திலே இயேசு ஆறா துயரத்தை அடைகிறார். தனக்கு நேரிட போகும் அனைத்தையும் நினைத்து இரத்த வியர்வையாய் ஓடும் அளவிற்கு இயேசு மாலா துயரை அடைந்தார். காசை கொண்டு யூதாசு காட்டி கொடுத்ததால், உயிருக்கு பயந்து பேதுரு மறுதலித்ததால், இருக்க வேண்டிய நேரத்தில் இல்லாமல் சீடர்கள் ஓடி போனதால் இயேசு மனதளவில் பெரும் துன்பப்பட்டார். தான் நேசித்த மக்களே தன்னை இப்படி இந்த நிந்தைக்கு தள்ளுகிறார்களே, தான் யாரை நேசித்தாரோ, தான் யாருக்காக பணி செய்தாரோ, தான் யாருக்காக வாழ்ந்தாரோ, தான் யாருக்காக இறக்கவும் தயாராக இருந்தாரோ, அப்படிப்பட்ட மக்கள் அவரை கொலைகளத்திற்கு இழுத்து சென்றார்களே என சொல்லி மனவேதனையிலே அவர் இருந்ததாக இயேசு மனதளவில் துன்பப்பட்டார். இயேசு ஆன்மீக துயரமும் அடைந்தார். அதுதான் மூன்றாவது அவர் பட்ட துன்பம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இவ்வார்த்தைகள் திருப்பாடலின் வார்த்தைகள். இயேசு தன் விவரிக்க இயலாத துன்பத்தை இறைவேண்டல் வழியாக வெளிப்படுத்துகிறார். Through prayer. Through prayer he brings out his suffering. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது இயேசுவின் ஜெபம். அந்த ஜெபத்திலே தன் துன்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார், தன் வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார், தன் கஷ்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். யாரிடம் போய் சொல்வது? சொல்வதற்கும் கேட்பதற்கும் கூட இங்கே ஆள் இல்லையே. யாரிடம் போக வேண்டும் என யோசித்தோமோ அவர்களே என்னை காட்டி கொடுத்தார்கள். யாரிடம் போய் தலை சாய்க்கலாம் என யோசித்தோமோ அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இனி யாரிடம் போவேன் என சொல்லி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என ஜெபத்திலே, ஒரு ஆன்மீக துயரத்திலே இயேசு ஆழ்ந்ததை இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. மனிதரால் மட்டுமல்ல, தன் தந்தையாலும் கைவிடப்பட்டதை இயேசு உணர்கிறார். அதனால்தான் இன்றைக்கு இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியுமா என சொல்லி அவர் அதை ஜெபமாக மாற்றுகிறார். கல்வாரி என்றதும் நம் சிந்தனையில் செதுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சிலுவை. ரோமையர்கள் கண்டுபிடித்த சித்திரவதை கருவியிலேயே மிகவும் கொடூரமானது சிலுவை. சிலுவை பெரும் பாதகம் செய்த குற்றவாளிகளை நிர்வாணமாக்கி, அவர் உள்ளங்களை அவமானத்தால் நொறுக்கி உயிர்களை பறிக்கும் கொலை கருவிதான் சிலுவை. அந்த அவமானத்தின் சின்னத்தை, அந்த கொலை கருவியை இன்று நாம் கோவிலில், கோபுரங்களில், பீடங்களில் வைத்து வணங்குகின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் அதில் இயேசு தொங்கியதால், அதில் இயேசு இறந்ததால். ஒரு கொலை கருவியை, ஒரு அவமானத்தின் சின்னத்தை தன் இரத்தத்தால் தோய்த்தெடுத்து தன் தேகத்தை அதில் பதிய செய்து அவர் நமக்கு வெற்றியின் சின்னமாக மாற்றி தந்திருக்கிறார். ஒரு சொல்லுண்ணா துயரத்தின் வழியாகவே அதை தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறுதியாக இதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எருசலேமை நோக்கிய இந்த இயேசுவின் பயணம் என்பது ஒரு அரசியல் பயணம் அல்ல. இட் இஸ் நாட் a political journey. ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிய பயணம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He was not going to Jerusalem to conquer the kingship. அரசவையை பிடிப்பதற்காக, கோட்டையை பிடிப்பதற்காக இயேசு போகவில்லை. அதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். எருசலேமை நோக்கி போகிறார். எருசலேம் தான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம், அதுதான் தலைமை இடம், அதுதான் தலைமை பீடம் அமைந்திருக்கிற இடம். ஆகவே அந்த தலைமையை பிடித்து விட்டால், கோட்டையை பிடித்து விட்டால் நமக்கான ஒரு அரசாட்சியை அமைத்து விடலாம் என சொல்லி இயேசு எருசலேமை நோக்கி இன்றைக்கு போகவில்லை. ஆனால் அதே வேளையிலே இது அரசியல் பயணம் அல்ல என ஒரு புறத்தில் நாம் சொன்னாலும் கூட, அரசியல்வாதிகளுக்கு, அன்றைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்தை கொடுத்த ஒரு பயணமாக இந்த பயணம்
அமைந்திருந்தது. அன்புக்குரியவர்களே, விளம்பரம் தேடும் அரசியல்வாதிகளுக்கு, மனித நேயத்திற்கு எதிராக செயல்படுகிற அரசியல்வாதிகளுக்கு, மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு, மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிளவுகளை உருவாக்கி லஞ்ச போர்வையில் வாழ்ந்து கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு இயேசுவினுடைய பயணம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கியது என அமெரிக்க நாட்டினுடைய கருப்பினத்து மக்களின் விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் சொல்வதாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய பயணத்திலே துணிவும் இருந்தது, பணிவும் இருந்தது. இயேசு துணிவோடு எருசலேமை நோக்கி போகிறார், அதே வேளையிலே பணிவோடு எருசலேமை நோக்கி போகிறார். இந்த இரண்டும் இன்றைக்கு அரசியல் தலைவரிடம் இருக்க வேண்டும் என சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு பாடமாக நிற்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இயேசுவின் துணிவை மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவதற்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நாம் போய் மறைஞ்சிக்கல, நாம் போய் ஓடி ஒளிஞ்சிக்கல. I came forward. மக்களுக்காக மரிப்பதற்காக, மக்களுக்கான ஒரு தலைவனாக நான் முன்னால் வந்தேன் என சொல்லி அவரது துணிவை இந்த வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதே வேளையிலே இன்றைய இரண்டாவது வாசகம் புனித பவுலடியார் இயேசுவின் தலைமைத்துவத்தில் வெளிப்படுகிற பணிவை எடுத்துரைக்கிறார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஒரு பக்கம் துணிவோடு எருசலேம் நோக்கி போகிறார், இன்னொரு பக்கம் பணிவோடு இந்த சாவை ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு அரசியல் தலைவரிடம் இருக்க வேண்டியது துணிவும் பணிவும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாமும் இந்த புனித வாரத்தில் ஒரு பயணத்தை துவங்கி இருக்கின்றோம். அந்த பயணம் ஏப்ரல் 13 முடிவடையட்டும். ஈஸ்டரோடு இந்த பயணத்தை முடித்துக் கொள்ளாதீர்கள். இயேசு துவங்கி வைத்திருக்கிற இந்த பயணம் சட்டசபை தேர்தலிலே வெளிப்பட வேண்டும். சட்டசபை தேர்தலிலே நமக்கான தலைவர்களை தேர்ந்தெடுப்பதிலே அது வெளிப்பட வேண்டும். வெற்று பணத்திற்காக விளம்பரத்திற்காக உங்கள் ஓட்டை நீங்கள் விற்க போகிறேன் என சொன்னால் உங்களை விட மோசமான ஒரு பிரதி இருக்க முடியும். வெற்று பணத்திற்காக எனக்கு இவன் 1000 கொடுக்கிறான், இன்னொருவன் 2000 கொடுக்கிறான், இன்னொருவன் 3000 கொடுக்கிறான், இன்னொருவன் 5000 ஏற்கனவே கொடுத்து விட்டான் என சொல்லி அதற்காக நாம் தேவையில்லாத ஒரு தலைவர்களுக்கு, வெற்று தலைவர்களுக்கு ஓட்டு போட போகிறோம் என சொன்னால் இயேசுவினுடைய துணிவையும் பணிவையும் அவர்களில் பார்க்க முடியாது. இயேசுவிடம் இருந்த அந்த துணிவு, அந்த பணிவு இந்த சட்டசபை தேர்தலிலே யாரிடம் இருக்கும்? யார் நமக்கான ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவார்கள்? யார் ஒரு மதச்சார்பில்லாத ஒரு அரசை அமைப்பார்கள்? எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நமக்கு அமைய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பயணத்தையும் கூட ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவர் மேற்கொள்ளவில்லை என்றாலும் நம்மில் அவர் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறார். இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், இதயம் எல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனது எனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனது எனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். சுயநலம் இல்லாத பிறர்நல சேவையை நம் ஆண்டவர் விதைத்திருக்கிறார். அந்த பிறர்நல சேவைக்கான ஒரு வாரமாக இந்த புனித வாரம் அமையட்டும்.